ஹாய் மக்களே, தீஸ் பாய்ஸ் ஃப்ரம் பிரிஞ்ச் குருமா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபிஃபா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்புல, அதுக்கப்புறம் அதோட ஸ்டாட்ஸு, இது வரைக்கும் வந்த மேட்சஸ் பற்றி ரிலேட்டடான வீடியோஸு இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம். அதோட தொடர்ச்சி தான் இதோட வந்து இந்த ஃபிஃபாவோட வீடியோ வந்து நிற்கும். ஏன்னா நிறைய பேர் போர் அடிக்கிற சொல்கிறீங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நாங்கள் ஃபைனல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வரப்போகுது, என்னென்ன ஸ்டாட்ஸ் பற்றி பேச போகிறோன்றது வந்து ஃபிஃபா ரசிகர்கள், ஃபுட்பால் ரசிகர்களான இவங்க 2 பேர் சொல்லுவாங்க. ஜஸ்ட் நான் அப்சர்வ் தான் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்ச 1-2 ஸ்டாட்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஹலோ மக்களே, இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 2ஆம் தேதி. இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் 32 நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லீக் மேட்ச் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு கண்ட்ரியும் 3 மேட்ச் விளாண்டுருப்பாங்க. அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மேட்ச் விளாண்டு 3மே ஜெயிச்ச கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ ஜெயிச்சிருக்கு, ஃப்ரான்ஸ், அப்புறம் அர்ஜென்டினா. இந்த 3 கண்ட்ரியுமே வந்து 3 மேட்ச் விளாண்டதுல 3மே ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரி வந்து 3 மேட்ச் விளாண்டு 3மே ட்ரா பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து ஈரான், அப்புறம் இன்னொரு கண்ட்ரி வந்து கேப் வெர்டே. ஓகேங்களா? இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் 32 நடந்துட்டு இருக்கு. அதில் ஆல்ரெடி வந்து சில கண்ட்ரிஸ் ஜெயிச்சு ரவுண்ட் ஆஃப் 16க்கு போயிருச்சு. அது எந்தெந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கனடா, மொராக்கோ, பெராகுவே, பிரான்ஸ், பிரேசில், நார்வே, மெக்சிகோ, இங்கிலாந்து, யூஎஸ்ஏ, பெல்ஜியம். இவங்கெல்லாம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. அதில் சில டிசாஸ்டரும் நடந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லாம் வந்து சூப்பர் கண்ட்ரி, நல்லா விளையாடக்கூடியது, அவங்களாம் வந்துட்டு வெளியே போயிட்டாங்க. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பெனால்டி கிக்கில் தான். பெனால்டி கிக்கில் அவங்க வந்து இன்ன வரைக்கும் விட்டதுங்கள்ல இல்லை மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெனால்டி கிக்கில் தோத்துருக்காங்க. அது சின்ன டீம் தான். டீம் வந்து பார்த்தீங்கன்னா பராகுவே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டுமே பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் ஆகிட்டாங்க. யார் பீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொராக்கோ தான். அவங்களுமே பார்த்தீங்கன்னா பெனால்டி கிக் வரைக்குமே போயிட்டாங்க. மேட்ச் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ வந்து அர்ஜென்டினா வந்து நிறைய கோல் போட்டுருச்சு. அப்படிதானே? நிறைய கோல் போட்ட டீம் அர்ஜென்டினா தானே? அப்படி கிடையாது. இல்லை, ஓரளவு 3க்கு 3 ஜெயிச்சது. பிளேயர்ஸ் அதாவது அர்ஜென்டினானா இப்ப மெஸ்ஸி வேணா கேக்குறான். மெஸ்ஸி வந்து அது அந்த மாதிரி கேட்கல அவனே. இப்போ வந்து கோலே போடாம குவாலிஃபையும் ஆயிருக்காங்க, நிறைய கோல் போட்டு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது அர்ஜென்டினா எப்படின்னா இப்போ வந்து மொத்தம் வந்து 12 குரூப் இருக்கு. சரிங்களா? அந்த 12 குரூப்ல வந்து ஒரு குரூப்புக்கும் 4 கண்ட்ரி. ஸோ மொத்தம் வந்து 48 கண்ட்ரி. ஓகேவா? இதுல என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து நீங்க எல்லா மேட்சும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஸ்கோர் அடிப்படையில வந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் இருக்கும்ல ஒரு குரூப்லயும், அந்த 2 பிளேஸ் கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். அப்படி பாத்தீங்கன்னா 48 கண்ட்ரில வந்து 24 கண்ட்ரி அடுத்த ரவுண்டுக்கு போயிடும். ஓகேங்களா? நமக்கு மீதி இருக்கிறது 32 கண்ட்ரி. அப்ப மீதி என்ன பண்றாங்க, ஒரு குரூப்லயும் 3rd பிளேஸ் இருக்கும்ல, அந்த தேர்ட் பிளேஸ்ல 8 கண்ட்ரி பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண 8 கண்ட்ரியை வந்து அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புறாங்க. ஓகேங்களா? அது வந்து அவங்க வந்து எப்படி விளையாண்டாங்க, எவ்வளவு வந்து கோல் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, ஆமா கோல்ஸ் வந்து நிறைய அடிச்சிருப்பாங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த கண்ட்ரி சொன்னால இவங்க 3மே டிராவே பண்ணிட்டாங்க. பண்ணியுமே வந்து இவங்க நல்லா விளையாண்டாங்கிற அடிப்படையில வந்து டிரா பண்ணவங்க. அவங்களுக்கு வந்து எதனால அப்படின்னா இவங்க தோக்கல இந்த மேட்ச், இன்னும் பண்ணல, தோக்கவும் இல்லை. இப்ப சில கண்ட்ரிலாம் பாத்தீங்கன்னா 3 மேட்ச் 3மே தோத்துருப்பாங்க. சிலது வந்து 1 தோத்துருக்கோம், 2 தோத்துருக்கோம், தோல்வியே கிடையாது. இப்போ வந்து அர்ஜென்டினாக்கும் கேப்பர்டேக்கும் மேட்ச் இருக்கா? மேட்ச் இருக்கு. இப்போ வந்து கோல்ல ஃபேமஸ் வந்து அர்ஜென்டினா. கோலை தடுக்கிறதுல வந்து கேப்பர்டே. எப்படி கோல் போடுறாங்கன்னு பார்ப்போம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் இந்த மேட்ச் வந்து 4ஆம் தேதி நடக்குது. விடிய காத்தால 3:30 மணிக்கு நடக்குது இந்த மேட்ச். எல்லாரும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ஜாய் பண்ணுவோம். ரவுண்ட் 32ல பார்த்தீங்கன்னா இப்போ அதோட சின்ன டீட்டெயில்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 29ஆம் தேதி ஜூன் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கனடா மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கனடா வந்து ஜெயிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் லாஸ்ட் மினிட் 90 மினிட்ஸ் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா டைமில் வந்துட்டு கனடா பிளேயர் வந்து எஸ்டாக்யூன்னு சொல்லிட்டு கோல் போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. தென் வந்துட்டு பிரேசில் அண்ட் ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு கோல் போட்டுட்டாங்க. பிரேசில் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு கோல் போட்டு ஈவன் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 96 மினிட்ஸ்ல மார்டினெல்லின் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணி செகண்ட் கோல் அடிச்சு மேட்சை ஜெயிக்க வச்சிருவாரு.
தென் வந்துட்டு ஜெர்மனி பராகுவே, அது இப்பதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பெனால்டி கிக்ல ஜெயிச்சுட்டாங்கன்னு. நெதர்லாண்டுமே பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டு அண்ட் மொராக்கோ, மொராக்கோ ஜெயிச்சுட்டாங்க பெனால்டி கிக்ஸ்ல தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட் அண்டு நார்வே, நார்வே வந்து பீட் பண்ணிட்டாங்க. 2 கோல் அடிச்சு ஐவரி கோஸ்ட்டை ஜெயிச்சுட்டாங்க. தென் வந்துட்டு ஃப்ரான்ஸ் அண்டு ஸ்வீடன், ஃப்ரான்ஸ் வந்து 3 கோல் அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க. ஸ்வீடன் வந்து 0 கோல். மெக்சிகோ அண்டு ஈக்குவடர், மெக்சிகோ வந்து 2 கோல் அடிச்சு ஜெயிச்சுட்டாங்க. இங்கிலாந்து அண்டு டிஆர் காங்கோ, அது அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தான் நடந்துச்சு நைட்டு. சரியான மேட்ச்சு. 2 கோல். ஃபர்ஸ்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் காங்கோ தான் போட்டாங்க. அதுவும் மேட்ச் ஸ்டார்ட் ஆன 7 மினிட்ஸ்லேயே கோலை போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்திட்டாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நல்லா டிஃபெண்டிங் பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால வந்து அந்த கேப்பை வந்து இங்கிலாந்து வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. அதில் வந்து டாப் பிளேயரான ஹாரி கேன் கேப்டன் வந்து 2 கோல் ஸ்கோர் பண்ணிட்டாரு. இதுல ஒரே ஒரு செகண்ட், அந்த கண்ட்ரி பேர் டியர் காங்கோ இல்ல, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. ஓகே, அதை தான் நான் ஷார்ட்டாக டிஆர் காங்கோன்னு சொல்கிறேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நல்லதுதான். தென் வந்துட்டு பெல்ஜியம் அண்டு செனகல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மேட்ச்சுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னாங்களே உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் செனகல் வந்து 1 கோல் போட்டிருந்தாங்க. தென் வந்துட்டு 51வது நிமிஷமும் 59வது நிமிஷத்துல 2வது கோலை போட்டு லீடிங்கில் இருந்தாங்க. பெல்ஜியம் வந்து லாஸ்ட் 85 மினிட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து 0 கோல் தான். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 3 கோல் போட்டது. அந்த 85, 86, அப்புறம் 87ல் 87 மினிட்ஸில் லாஸ்ட் அந்த 2 மினிட்ஸில் வந்துட்டு 2 கோல் போட்டு ட்ரா பண்ணிடுவாங்க மேட்சை. ட்ரா பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைமுமே பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டைம், செகண்ட் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க. செகண்ட் எக்ஸ்ட்ரா டைமும் முடிய போகிற டைமில் வந்துட்டு பெல்ஜியம் வந்துட்டு ஒரு கோலை போட்டு 3-2ன்னு சொல்லிட்டு செனகலை வின் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பயங்கரமான மேட்ச் மக்களே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ அண்டு பொஸ்னியா, இவங்களுக்கு இப்போ காலையில் மேட்ச் நடந்துச்சு. அதில் யுஎஸ்ஏ வந்துட்டு 2 கோல் அடித்து வின் பண்ணிட்டாங்க. பொஸ்னியா 1 கோல். ஸோ தென் வந்துட்டு இன்னும் வந்து ரவுண்ட் 32 வந்து இன்னும் முடியல. இன்னும் ஒரு 3 டீம் இல்லை, 6 டீம், மொத்தம் 6 டீமுக்கு மேட்ச் இருக்குது. அதில் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கு போவாங்க. ரவுண்ட் ஆஃப் 16 டீம்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியாச்சு. அதோட மேட்ச் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16ஓட மேட்ச் பிக்சர் இது வரைக்கும் ஜெயிச்சவங்களோடது. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கனடா விசஸ் மொராக்கோ. தென் வந்துட்டு செகண்ட் மேட்ச் பராகுவே விசஸ் ஃப்ரான்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில் விசஸ் நார்வே. நெக்ஸ்ட் மெக்சிகோ விசஸ் இங்கிலாந்து. தென் லாஸ்ட்டாக யுஎஸ்ஏ விசஸ் பெல்ஜியம். பேலன்ஸ் இருக்க 3 டீமும் இன்னைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 2 நாளில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதில் வந்து இந்த கோல்டன் பூட்டு, இந்த ஒரு சில ஸ்டாட்ஸ்லாம் சொல்கிறேன்னு சொன்னீங்களா, பெஸ்ட் பிளேயரு, அவார்ட்ஸு. ஆமாம், கோல்டன் பூட்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த வேர்ல்டு கப் வந்து இன்னும் வந்து முடியல. ஸோ அது ஃபைனல் ஆனவங்க தான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்குண்டான ரிசல்ட் தெரியும். கோல்டன் பூட் இது வரைக்கும் யார் யார் வின் பண்ணியிருக்காங்கங்கிறத 1913 வந்து பார்த்தீங்கன்னா குல்லெர்மோ ஸ்டேபிள் அர்ஜென்டினா பிளேயர் 8 கோல் அடிச்சிருக்காங்க. 2002 ரொனால்டோ ரொசாரியோ வந்து 8 கோல் அடித்து அந்த கோல்டன் பூட்டை வின் பண்ணியிருக்காரு. 2006 வந்து பார்த்தீங்கன்னா மிரோஸ்லேவ் க்ளோஸ் ஜெர்மனி பிளேயர் 5 கோல் அடித்து கோல்டன் பூட் வாங்கியிருக்காரு. 2010 தாமஸ் முல்லர் சேம் ஜெர்மனி பிளேயர் தான் 5 கோல் அடித்து அந்த கோல்டன் பூட்டை வாங்கியிருக்காங்க. 2014 ஜேம்ஸ் ரோட்ரிகஸ் கொலம்பியா பிளேயரு 6 கோல் அடித்து கோல்டன் பூட் வாங்கியிருக்காங்க. 2018 ஹாரி கேன் இங்கிலாந்து பிளேயர் 6 கோல் அடித்து கோல்டன் பூட் வாங்கியிருக்காங்க. 2028 கைலின் எம்பாப்பே வந்து 8 கோல் அடித்து கோல்டன் பூட் வாங்கியிருக்காரு, பிரான்ஸ் பிளேயரு. இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல யார் லீடிங்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பூட் இதுக்கு மெஸ்ஸி வந்து 6 கோல் அடிச்சிருக்காரு. சேம் கைலின் எம்பாப்பேவும் 6 கோல். தென் வந்துட்டு இவர் நார்வே பிளேயர் எர்லிங் ஹார்லாண்டு அவரும் 6 கோலுங்கிற மாதிரி கணக்கு இருக்கு. ஸோ இன்னும் மேட்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் அது ஃபைனல் இது வந்து ஃபைனல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபைனலாக சொல்லிடுறோம். இப்போ வந்து கோலு அதிகம் அடிக்கிறாங்கல்ல, அது மேட்ச்ல அடிக்கிற அதிக கோலா இல்லை பெனால்டி கிக்ல அடிக்கிற அதிக கோல் அதையும் சேர்த்துக்கோங்களா?
அதாவது இந்த வேர்ல்டு கப் சீரீஸ்ல அந்த பிளேயரு ஈவன் பெனால்ட்டியா இருக்கட்டும் இல்ல வந்து மேட்சஸ்ல இருக்கட்டும் ரெண்டுமே ரெண்டுமே கால்குலேஷன் தான் ஆகும். இப்போ மெஸ்ஸி வந்து பெனால்டி கிக்கு பிளஸ் மேட்ச்ல நடந்தது எல்லாம் சேர்த்து 6 அடிச்சு இப்போ லீடிங்ல இருக்காரு. ஆமா அந்த மாதிரி தான் ஆமா 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 ஆமா. ஒரு கிரீன் விசில் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகுறப்ப ஊதிட்டு போவாங்க. அதை பத்தி டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்றேன் பாருங்க. அந்த கிரீன் விசிலோட டீட்டெயில்ஸ் இப்ப ரீசெண்டா நடந்த மேட்ச் கனடா விசஸ் கத்தார்ல பிளேயர் நேம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில் கோன் இன்ஜுரி ஆகிட்டு காலே உங்களுக்கு பெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆன டைமில் வந்துட்டு இந்த க்ரீன் விசிலில் கொடுப்பாங்களாம். அந்த க்ரீன் விசிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹீலர் மாதிரி அதில் வந்து கண்டெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது மேத்தாக்சி ஃப்ளோரைன்னு சொல்லிட்டு அது ஒரு கெமிக்கல் இது வருமாட்டிருக்கு அதில். ஸோ அதை அவங்க வந்து ஸ்மெல் பண்ணுறப்ப அந்த ஃப்ராக்சர் ஆகிருக்குல்ல அந்த பெயினை வந்துட்டு வேணா எலும்பு ஃப்ராக்சருங்கிறது வந்து சும்மா கிடையாது. நார்மலாக அடிப்பட்டாலே நம்மளுக்கு அவ்வளோ வலிக்கும். எலும்பு ஃப்ராக்சர்னா உயிரே போயிடும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த க்ரீன் விசில் மாதிரி கொடுப்பாங்களாம். அதில் இந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு அவங்க வந்துட்டு அதை இன்ஹில் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயின் ரிலீஃபிங்காக இருக்குமா. அதே மாதிரி அந்த விசில் வந்து ஊதுறப்ப வர சவுண்ட்னால அட்டாக் பண்ற பிளேயரும் கொஞ்சம் அலர்ட்டா விளையாடுவாங்க. ஆமாம், அது ஒன்று. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த பெயின் அந்த அளவுக்கு இருக்காது, பெயின் ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் கார்ட்ஸ் எல்லோ கார்டு அதிகம் வாங்கினது, ரெட் கார்டு அதிகம் வாங்கினது, அந்த ஸ்டாட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக அதாவது ஒரு மேட்ச் ஒரு வேர்ல்டு கப் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீமுக்கு மேட்ச் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கார்ட்ஸ் வந்து ஒரு மேட்ச்சில் வாங்கியிருக்காங்க. அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2006 வேர்ல்டு கப்பில் உங்களுக்கு வந்துட்டு எந்த டீம்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் விசஸ் நெதர்லாண்டுனா சொல்லவே வேணாங்க, பயங்கர டிஃபெண்டிங் தான். அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வார் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு நேமே பார்த்தீங்கன்னா த பேட்டில் ஆஃப் நியூரம்பர்க்னு சொல்லிட்டு நேமே வச்சுருக்காங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் மட்டும் 4 ரெட் கார்டு 20 எல்லோ கார்ட்ஸ் வந்து ரெஃப்ரி வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. அவரு ரெஃப்ரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டின் இவானோவ். அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை மட்டும்தான் வரல, மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஒரு 5 மினிட்ஸ் எல்லா கலவரமும் நடந்துச்சு. 5 மினிட்ஸ் ஒருக்கா வந்துட்டு ஏதோ ஒரு கார்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தானுங்க. ஃபைனலாக வந்து அந்த மேட்ச்சில் வந்துட்டு போர்ச்சுகல் தான் வின் பண்ணாங்க, 1 கோல் போட்டு வின் பண்ணிட்டாங்க. அந்த பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சின்னு சொல்லிட்டு அவர் பேர். இப்போ அதிகமாக இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கினாங்கன்னா அந்த பிளேயரை வந்து பேன் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரு 2 மேட்ச் விளையாடக்கூடாது. அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து 2 மேட்ச் கண்டினியூஸா என்னன்னா இப்போ வந்து 11 பேர் வந்து ஒரு டீம்ல விளையாடுறாங்க அப்படின்னா ரெட் கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா 10 பேர் வச்சு தான் நீங்க அடுத்த மேட்சும் விளையாடணும். ஒருவேளை வந்து நீங்க ஒரு 2-3 பிளேயர் ரெட் கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட நீங்க அடுத்தடுத்த மேட்ச்ல வந்து அந்த 7 பேர் அந்த மாதிரி வச்சுதான் விளையாடணும். ஓகேவா? அவங்க சைட்ல ஆப்போனன்ட்ல பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு இதுலயும் சப்ஸ்டியூட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து அதுதான் ரூலு. உங்க கணக்குப்படி நீங்க இனிமே அந்த ரெட் கார்டு வாங்கின பிளேயர்ஸை குறைச்சிக்கிட்டு நீங்க வந்து ஆள் கம்மியா வச்சுதான் நீங்க அடுத்தடுத்த கேம்ல விளையாடணும். அதே மாதிரிதான் வந்து அந்த எல்லோ கார்டுமே வந்து ஒரு தடவை வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க அடுத்த மேட்ச் விளையாடும் போதும் அந்த பிளேயர்ஸ் லிஸ்ட் கொடுக்கும்போது அந்த பிளேயர் பக்கத்துல எல்லோ கார்டு 1 தடவை வாங்கிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அதே 2வது தடவை அந்த எல்லோ கார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ரெட் கார்டு மாதிரி கணக்காயிரும், அவங்களையும் வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி மேட்ச்ல வந்து ஃபவுல் இல்லாம ரொம்ப டிசிப்ளினா கரெக்டா விளையாடணும். அமுகு டுமுகள் அமால் டுமா